ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டாக்டர் நிதின் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் ப்ரீமியரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வெல்கம் ஆல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு சாப்டர்லேருந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் we are going to discuss some questions. ஸோ மோரோவர் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் we are going to discuss now. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் அதுலேருந்து we are going to discuss a concept. ஒரு கொஸ்டின் we are going to answer it. After that we are going to learn a concept from that. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ ப்ளீஸ் எவ்ரி ஒன் லிசன் த எக்ஸ்பிளனேஷன். ஒவ்வொரு குவிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ வில் கிவிங் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ப்ளீஸ் லிசன் தட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு குவிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 seconds டைம். ஸோ ப்ளீஸ் type the answers in the chat box or the live chatல உங்களோட answers நீங்க chat பண்ணலாம். So the first question for you, time starts now. Nutritive cells found in the seminiferous tubules are dash. Option A, Leydig cells. Option B, follicular cells. Option C, Sertoli cells. And option D, chromaffin cells. So very easy question for you. Please type the options in the live chat. Live chatல உங்களுடைய options you can type. The time is up now. இதுக்கான ஆன்சர் ரொம்ப ஈஸியான ஆன்சர், directly taken from NCERT book. ஓகேவா, NCERTலேருந்து we have taken directly. The answer is that Sertoli cells. Because Sertoli cells தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிட்டிவ் செல்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, it is also present in the seminiferous tubules. ஒன்று. தென் இதோட வேலை என்ன, நியூட்ரியன்ஸை கொடுக்கணும் டு ஸ்பெர்ம். ஸோ டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ்க்கு தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ். இது ஒரு விஷயம். தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, டேக்கிங் கேர் ஆஃப் அ பேபி ஆர் அ பேஷண்ட். அதே போல தான் அந்த செர்டோலி செல்ஸ், தே ஆர் கோயிங் டு டேக்கிங் கேர் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட், அண்ட் தே ஆர் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ நர்ஸ் செல்ஸ் ஃபார் த sperm. So the nutritive cells in the seminiferous tubules are called as Sertoli cells. And now the next question for you, the time starts now. Sertoli cells are regulated by the pituitary hormone known as dash. So இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், directly taken from NCERT book. So please answer the question, type your answers in the live chat. So read the question correctly, don't be confused. 2, 1 and the time is up. So இதுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி டெல்லிங் அ ஷார்ட் ட்ரிக் ஃபார் யூ. மேல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டிய விஷயம் LH FSH இந்த மாதிரி எழுதிக்கோங்க. LH எதுக்குன்னா Leydig cells. ஸோ Leydig cell எல்லாத்துக்கும் தெரியும், இட் இஸ் ஆல்சோ present in the around the seminiferous tubules, some interstitial cells அப்படின்னு சொல்லுவோம். இது Leydig cells. ஸோ L ஞாபகம் வச்சுக்கலாமா, LH is for Leydig cells and FSH for Sertoli cells. இது ஃபீமேலில் பாருங்கள், ஃபீமேல்ஸில் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் எப்படி எழுதணும்னா, ஃபீமேல் F, அப்போ ஃபஸ்ட்டு FSH எழுதிக்கோங்க, அப்புறமா LH எழுதிக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஹார்மோன் FSH, செகண்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ஹார்மோன் LH. அதே மாதிரி இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகக்கூடிய ஹார்மோன் LH, செகண்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ஹார்மோன் FSH. ஸோ இதில் பாருங்கள், FSH பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதனால் இது ஃபாலிக்கிளுக்கு யூஸ் ஆகும், ஃபாலிக்கிள்ஸ். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கிள் நம்மளுக்கு தெரியும், ஓவமில் பார்த்தீங்கன்னா ஓவம் டெவலப் ஆகிறதுக்கு அதோட அவுட்டர் கவரிங் பார்த்தீங்கன்னா சம்வாட் த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்லுவோம். ப்ளஸ் LH இஸ் ஃபார் ஓவியூலேஷன். ஓவியூலேஷனில் பார்த்தீங்கன்னா ஓவமை ரிலீஸ் பண்ணுறதுக்காக திஸ் LH இஸ் யூஸ்ட். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக், ஒரு ஐடியா ஃபார் கீப்பிங் த ஹார்மோன்ஸை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. ஸோ செர்டோலி செல்ஸ் அப்படின்னு கேட்டாலே FSH தான், Leydig cells அப்படின்னு கேட்டாலே LH தான். ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ and the time starts now. Seminal plasma in humans is rich in dash. Very easy question, very interesting question also.
ஸோ ப்ளீஸ் டைப் யுவர் ஆன்சர்ஸ் இன் தி chat பாக்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் மட்டும் போட்டால் போதும். குட், many students are answering it. A or B or C or D. Time is gonna up now. 3, 2, 1. The time is up. The answer is that very easy question. Option A or D ஆனு உங்களுக்கு குழம்பும். Option D is the right answer. Fructose இருக்கும் தெரியும், calciums இருக்கும், and also enzymes இருக்கும். Certain enzymes are also there. இது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான விஷயம், காமன் சென்ஸான விஷயம். பிகாஸ் ஸ்பெர்ம்ஸ்க்கு கண்டிப்பாக வேகமாக போயாகணும். அது ஏற்கனவே சின்ன சைஸாக இருக்குது. அது என்ன ஆகணும்னா தே ஆர் கோயிங் டு மூவ் இன் டு த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக் வித் ஓவர் ஸ்பீட் அதிகமாக போகணும். அப்போ நான் கண்டிப்பாக என்சைம்ஸ் இருந்தால் மட்டும்தான் தே கேன் மூவ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, அதனால் என்சைம்ஸ் வந்து கண்டிப்பாக செமினல் பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ த ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 4. கொஞ்சம் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, சின்ன ஒரு ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸோட ஃப்ளோ சார்ட் நீங்கள் வரைஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வெரி ஈஸி. ஹவு மெனி ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் அ செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்? ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 8, ஆப்ஷன் C 2, ஆப்ஷன் D 1. வெரி ஈஸி அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ ப்ளீஸ் டூ சம் கால்குலேஷன்ஸ். த டைம் இஸ் அப். ஓகே, இதோட ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல. ஸோ ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸோட ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியாவிலேருந்து நம்மளுக்கு ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட், அதோட வேல்யூ 2n தான். ஓகே, 2n. தீஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட். ஓகே, ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட். தென் இந்த ரெண்டும் அடுத்தது என்ன ஆக போகுது? கோயிங் டு டேக் பிளேஸ் மியாசிஸ் நடக்க போகுது. மியாசிஸில் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கிறதுனால என்னா மாறிடும். 2n இஸ் சேஞ்சிங் இன் 2n. அப்போ இதில் மியாசிஸ் 1 நடந்திருக்குது. இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட். ஓகே, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட். ஓகே, அண்ட் தென் இப்போ என்ன நடக்க போகுது? 2 ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது. அகெயின் மியாசிஸ் 2 நடக்கும். மியாசிஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைட்டாசிஸ் தான். நோ சேஞ்ச் இன் த என், அதே எண் தான் வரப்போகுது. ஸோ 2 எண்ணா டிவைட் ஆக போகுது. ஒரு எண் 2 எண்ணால் டிவைட் ஆகுது, என் அண்ட் என். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸோட ஒரு சார்ட். இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாருங்கள், 1 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட். ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட். 1 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் இஸ் ப்ரொடியூசிங் 2n. அப்போ 2 ஸ்பேம்ஸ். இது எல்லாமே ஸ்பேம்ஸ். ஓகேவா, இந்த கீழே இருக்கிற 4 n வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்பேம்ஸ். அப்போது 1n, அதாவது 1 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் இஸ் ப்ரொடியூசிங் 2 ஸ்பேம்ஸ். ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஹவு மெனி ஸ்பேம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் a செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் அப்படின்னா ஆப்ஷன் இஸ் ஆன்சர் 2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஒரு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்லேருந்து நமக்கு 2 ஸ்பேம்ஸ் கிடைக்கிது. இதுதான் த ஆன்சர். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸை கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் மெமாலியன் டெஸ்டிஸ்? மெமாலியன் டெஸ்டிஸை பற்றி உள்ள கரெக்டான ஆப்ஷன் எது? ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் ஆன்சர் யுவர் கொஸ்டின். So please type your answers in the chat box. Very easy question, very easy, very easy. Time is gonna up now. Yeah, the time is up. So the option is answer C. The answer is option C is the right answer. ஏன் அப்படின்னா மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கலுக்கும் டெஸ்டிஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் ரிலேட்டட் டு ஓவரி. ஓவரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்குது. ஸோ டெஸ்டிஸ்க்கும் கிராஃபியன் ஃபாலிக்கலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. செட்டோலி செல்ஸ், செமினிஃபரஸ் ட்யூபியூல்ஸ் அண்ட் லைடிக் செல்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு டெஸ்டிஸோட ஒரு பார்ட்.
அதனால் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்மளுக்கு நீட்டில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி யூ ஹவ் டு ரீட் த ஆப்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி. Then the next question for you, question number 6. So time starts now. Temperature of the scrotum, which is necessary for the functioning of testis, is always dashed around below the body temperature. Body temperatureக்கு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும்? How much temperature is reduced in the scrotum? Very easy question, very easy question. Okay, you're going to get the answer now. 2, 1, the time is up. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். பிகாஸ் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 to 3 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, 2 to 3 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டிகிரி செல்சியஸ் ஸ்க்ரோட்டமில் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஃபார் த ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். ஸோ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதனால் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நடக்க முடியாது. அதனால தான் நம்மளுடைய டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த பாடி. நம்மளுடைய பாடிக்கு அவுட் சைடில் டெஸ்டிஸ் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். 2 to 3% ஆஃப் த பாடி டெம்பரேச்சர் இஸ் லெஸ். அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோட்டம் வெளியே இருக்குது. டு ஸ்டிமுலேட் ஆர் டு என்ஹான்ஸ் த ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ், டு சப்போர்ட் தி ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் தான் ஸ்க்ரோட்டம் இஸ் ஆக்சுவலி present with a temperature 2 to 3 degrees Celsius below. Okay, so good, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. And then the next question for you, 7th question, the time starts now. Urethral meatus refers to the dash. Very easy one, same from NCERT lines ல தான் எடுத்துக்கிறோம். Urethral meatus refers to the dash. Option A, option B, or option C, or option D. Which of the following is correct? 3, 2, 1, 0. Yeah, the time is up. இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் யூரினோஜெனிட்டல் டக்ட். ஓகே, இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். யூரினோஜெனிட்டல் டக்ட். ஸோ யூரித்ரல் மியாட்டிஸ் ரெஃபர்ஸ் டு யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். நோ, ராங். ஓப்பனிங் ஆஃப் த வாஸ் டிஃபரன்ஸ் இன்டு யூரித்ரா. ஸோ அது கிடையவே கிடையாது, ராங் தான். மசில்ஸ் சரௌண்டிங் த யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். நோ, ராங். இதுக்கான ஒரு ஆன்சர் என்னன்னா எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். யூரித்ரல் மியாட்டஸ்னா இட் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் யூரினோஜெனிட்டல் டக்ட். யூரினோஜெனிட்டல் டக்ட்னா என்ன அர்த்தம்னா அது வழியாக தான் யூரினும் போக போகுது, அதே வழியாக தான் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் டு ட்ராவல். இதுக்கு பேர் தான் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். ஓகேவா? Okay, this is the urethral meatus. The next question for you, question number 8, and the time starts now. Function of the secretion of prostate gland is to inhibit sperm activity, attract sperms, stimulate sperm activity, none of these. Which of the options is correct? So please type your answers in the live chat. So very interesting போயிட்டு இருக்கு நம்மளுடைய quiz. ஸோ நிறைய பேர் நிறைய ஆன்சர் பண்ணுறீங்க. குட். ஸோ எக்ஸ்பிளனேஷனையும் கவனிங்க. ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த டைம் இஸ் அப். ஆக்சுவலாக த ஆன்சர் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் சி தான், ஸ்டிமுலேட்டிங் தி ஸ்பெர்ம் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்ன பண்ணுன்னா நத்திங், எப்பிரிடமிஸ்லேருந்து நம்மளுடைய ஸ்பெர்ம் வந்து அப்படியே வாஸ் டிஃபரன்ஸ் மூலமாக அப்படியே நம்மளுக்கு வருது. ஓகேவா? யூரித்ராலேருந்து வரும்போது நம்மளுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டு, செமினல் வெசிக்கிள்ஸ் எல்லாமே சேர்ந்து they are going to produce some liquids. இப்போ இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய லிக்விட் வந்து என்ன பண்ணுன்னா they are going to stimulate the sperm activity. எதுக்காக ஸ்டிமுலேட் பண்ணணும்? டு கீப் த ஸ்பேம் மொட்டைல். ஸோ ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு they are going to some power. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து the sperm is actually a small cell, சின்ன செல்லு தான். அந்த செல் should travel along the female reproductive tract. So it is a very large path compared to the sperm. அதனால் அந்த லார்ஜ் பாத்தில் இது ஸ்பேம் வந்து வேகமாக போகணும் அப்படின்றதுனால they are stimulating the sperm activity. ஸோ the prostate gland-ஓட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் to stimulate the sperm activity. Okay, so the next question for you, question number 9, the time starts now. Which of the following is not a male accessory gland? Option A, B, C, D. ரொம்ப ஈஸி தான்.
பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் மேலில் இருக்குது தெரிஞ்சாலே போதும். குட். ஒருவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 3, 2, 1, 0. Yeah, the time is up. So answer is very easy. Option B is the right answer. Ampulla. Ampulla எங்கே இருக்கும் அப்படின்னா, it is present in the oviduct. Oviductோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனான யூட்ரஸோட ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ். ஓகே, ஸோ here we can see the ampulla. So somewhat enlarged portion. ஸோ கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும். ஓகேவா, இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஆம்புல்லா. ஓகே, வெரி ஈஸி. ஆம்புல்லா இஸ் ரிலேட்டட் டு ஃபீமேல்ஸ். தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Acrosomal reaction of the sperm occurs due to A or B or C or D. Please read the question carefully. Questions-ஐ ஒழுங்காக ரீட் பண்ணணும். Very easy question, very direct question for you. Three, 2, 1. Yeah, the time is up. Acrosomal reaction of the sperm occurs due to. ஸோ நம்மளுக்கு ஓவமில் நம்மளுக்கு தெரிஞ்சு 3 விதமான லேயர்ஸ் இருக்குது. கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலூசிடா அண்ட் விட்டலின் மெம்பரேன். இப்போ அந்த கொரோனா ரேடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன். இட் இஸ் சம்வாட், இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது. பட் அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லேயர் ஆஃப் மெம்பரேன் இருக்குது. தட் இஸ் கால்ட் த ஜோனா பெலூசிடா. இந்த ஜோனா பெலூசிடா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த அக்ரோசோம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அக்ரோசோம்ஸ் ஆர் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ் சம் ரியாக்ஷன்ஸ் நடக்க போகுது. அப்போ டு ஓப்பன் அப் தி ஜோனா பெலூசிடா, அந்த ஜோனா பெலூசிடாவை ஓப்பன் பண்ணி தி ஸ்பெர்ம் ஷுட் என்டர் இன் டு த ஓவம். அதனால தான் என்ன பண்ணுன்னா அக்ரோசோம்ஸில் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அக்ரோசோம்ஸ் தேர் கோயிங் டு ரிலீஸ் சம் என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸ் ரிலீஸ் பண்ணி ஜோனா பெலூசிடாவை ஒரு ஹோல் மாதிரி போட்டு தே வில் பி என்டரிங் இன் டு த ஓவம். ஸோ அதுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இட்ஸ் கான்டாக்ட் வித் ஜோனா பெலூசிடா ஆஃப் த ஓவா. எப்போ ஒரு ஸ்பெர்ம் ஜோனா பெலூசிடா கூட கான்டாக்டுக்கு வருதோ அப்போ தான் நம்மளுக்கு ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் இஸ் கம்மிங் டு கான்டாக்ட் வித் ஆக்ரோசோம், சாரி ஜோனா பெலூசிடா. அப்புறம் there is acrosome reaction நடக்கும் and then the sperm can enter into the ovum. Okay, this is the thing. Okay, the next question for you, question number 11. Spermiation is the process of the release of sperms from dash. Very easy one, very easy question. moreover எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். பிகாஸ் நீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் ஒர்க் அவுட் மோர் கொஸ்டின் as much as possible. 3, 2, 1. Yeah, the answer is option A. ஸ்பெர்மியேஷன்னா என்ன அர்த்தம்னா ரிலீஸ் ஆஃப் தி ஸ்பேம்ஸ், அவ்வளோதான், நத்திங். ரிலீஸ் ஆஃப் தி ஸ்பேம்ஸ்னா ஸ்பெர்மியேஷன். அது எங்கே ரிலீஸ் ஆக போகுது? ஃப்ரம் தி செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்ரோலி செல்ஸ் இருக்கும். செட்ரோலி செல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் ஃபார் த செல்ஸ், ஸ்பேம்ஸ். அப்போ இந்த செட்ரோலி செல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம்ஸ் எல்லாமே அப்படியே பட்டாக இருக்கும். தே ஆர் ப்ரொவைடிங் நியூட்ரியன்ஸ் இல்லையா, இந்த மாதிரி பட்டாக இருக்கும். பைண்ட் ஆகிருந்துருக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஸ்பேமை தே ஆர் கோயிங் டு ரிலீஸ் இன் டு திஸ் டியூப், இந்த கேவிட்டிக்குள்ளே தே ஆர் கோயிங் டு ரிலீஸ். அப்போ இப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பெர்மியேஷன். வெரி ஈஸி. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Which part of the sperm plays an important role in penetrating the egg membrane? Very easy question. இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். allosome, tail, autosome, acrosome. Very easy question. Very easy. allosome, tail, autosome and acrosome. Try to answer the question correctly. Three, 2, 1. Yeah, the time is up. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆக்ரோசோம் தான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமோட ஹெட்டு நம்மளுக்கு தெரியும், ஸ்பேமோட ஸ்ட்ரக்சர் தெரியும். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பாடி
அண்ட் இஸ் அ டெயில். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்பேமோட ஸ்ட்ரக்சரில் இந்த ஹெட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது, ஆக்ரோசோம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே தான் ஆக்ரோசோம் இருக்கும். ஆக்ரோசோமோட வேலை டு பெனட்ரேட் இன் டு த எக் மெம்பரேன். நம்ம பார்த்துருந்தோம் ஜோனா பெலுசிடால ஆக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்கும். அது நடக்கிறது மூலமாக த ஸ்பாம் கேன் பெனட்ரேட் இன் டு த சோனா பெலுசிடா அண்ட் என்டர் இன் டு த எக். இவ்வளோதான். தென் த கொஸ்டின் நம்பர் 13 இஸ் கமிங் ஃபார் யூ. ஸ்பாம்ஸ் undergo physiological maturation acquiring increasing motility and fertilizing capacity. இது எங்கே நடக்கும், மெச்சுரேஷன் நடக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்றது ஒரு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்லையா, வாசா எஃபரன்ஷியாலையா, எபிடிடமிஸ்லையா, வஜைனாலையா அப்படின்னு கேட்குறாங்க. So here the answer is that option C is the right answer, epididymis. So நம்மளுக்கு epididymis is nothing but it is one of the storage of sperms. sperm ஓட storage தான் epididymis. அதாவது நம்ம சொல்ல போனால் seminiferous tubules sperms are undergoing development. அது டெவலப் ஆகுது. அகெயின் அங்கேருந்து அப்படியே வாசா எஃபரன்ஷியாவுக்கு ரீட்டேட் டெஸ்டிஸ் மூலமாக பாஸ் ஆகி அங்கேருந்து இட் இஸ் கோயிங் டு டேக் இன் டு த எபிடிடிமிஸ். எபிடிடிமிஸ் அப்படின்றது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி, ஸ்பேமோட ட்ரைனிங் சென்டர் ஆர் கோச்சிங் சென்டர். ஸோ நம்மளாம் நிறைய டைம் கோச்சிங் அகாடமி போகிறோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்பேம்ஸ் ஆர் ஆல்சோ தே ரெக்வயர் ட்ரைனிங் ஆர் மெச்சுரேஷன். அந்த மெச்சுரேஷன், அந்த மொட்டைலிட்டி, அந்த ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி எல்லாமே நடக்கக்கூடிய ஒரே இடம் எபிடிடிமிஸ். தே ஆர் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் ஸ்பேம். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Which of the following groups of cells in the male gonad represent the haploid cell? இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் படிக்கும்போது இது பார்த்துருந்தோம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் ஆன்சர் த கொஸ்டின் கரெக்ட்லி பை ரீடிங் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. த்ரீ, 2, 1, யா, த டைம் இஸ் அப். இதுக்கான ஆன்சரை நம்ம லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்பெர்மாட்டோகோனியா ஆல்ரெடி வி நோ 2n டிப்ளாய்டு தான். ஜெர்மினல் எபிதீலியல் செல்ஸ் நத்திங், டிப்ளாய்டு தான். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு தான். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்பெர்மாட்டோகோனியா தான் மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆகி நம்மளுக்கு பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் கிடைக்குது. இப்படி தானா, மைட்டாசிஸ் மூலமாக நம்மளுக்கு பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் கிடைக்குது. ஸோ செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n. இது மட்டும்தான் இதில் ஹேப்ளாய்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். பிகாஸ் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ், ஸோ 2n இதான் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருந்து தான் நம்மளுக்கு மியாசிஸ் நடக்குது, ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. அப்போது நம்மளுக்கு n ரெண்டாக டிவைட் ஆகுது. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் ரிலேட்டட் டு கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு நீட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி ஃபோக்கஸ்ட். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றின டீட்டெயிலான குவிஸ் பார்க்கலாம். அன்டில் தென் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் உங்களோட இந்த வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த லாக்டவுனில் they are not getting well enough education regarding NEET. அதனால் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிடுங்க. அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.